நல்ல கைராசியான வியாபாரி, எல்லாரும் நம்பி வாங்கலாம். கேரண்டியான மாடு. 15 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கிற சொல்லியிருக்கேன். முன்னாடி கேமரா காமிச்சீங்கன்னா முன்னாடி தெரியாது, அந்த அளவுக்கு மாடு ஷோ குவாலிட்டியான மாடு பாருங்க, எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்துல இருக்குன்ட்டு. அந்த மாடு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அப்ப பீஸ் கட்ட முடியல, அதுக்காக கொடுத்துட்டீங்களா? அதுக்கோசரம் கொடுத்துட்டேன். கறக்கிறதுக்கு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கை கருவிக்கும் நல்லா இருக்கும். ஒரு மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்குது. காலையில எந்திரிச்சு நம்மள இந்த மாட்டு முகத்துல முடிச்சோம்னா நம்மள பிடிச்ச தத்திரையும் விட்டு போயிடும். மாட்டோட மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு மடி செட்டுன்னு, அப்படியே அகண்ட சாக்கு பை மாதிரி தான் மடி வைக்கும். தாராளமா ஒரு ரொம்பளையால் வாங்கி மெயின்டைன் பண்ணலாம். நல்ல குணமுனம், காம்பு அப்படியே கறக்கிறதுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். வாரானா 25 மாடுகள் விற்பனை பண்ணிட்டு வரோம். தரமான மாடுகள் பண்ணிட்டு வரோம். 15 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தந்த மாட்டுக்கு இந்தந்த விலைதாங்கிறத தெளிவா நம்ம நிர்ணயம் பண்ணி வீடியோலயும் சொல்லிடுறோம். திருப்தியா இருந்தா மனசார பிடிச்சுக்கோங்க. நம்ம பண்ணையை பொறுத்து 4 காம்பு கேரண்டி, பாலு கேரண்டி, தண்ணி கேரண்டி, மாட்டுல எந்த நோய் நொடி இல்லைங்களுக்கு அத்தனைக்கும் கேரண்டி கொடுத்துதான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிடன்ஸா டாக்குமெண்ட் கொடுக்குறோம் எல்லா கஸ்டமருக்கும். மாடு வாங்கினா நம்ம கிட்ட ஒரு டாக்குமெண்ட் மாட்டுக்கு இந்த கேரண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு தெல்ல தெளிவா இன்னை வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணை தேடி வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள் வியாபாரத்துக்காக அணுகலாம். இப்ப பொதுவாகவே மழை காலங்கள்னால மாட்டுக்கு காய்ச்சல், மடி நோய், கோமாரி நோய், இந்த மாதிரி நோய்கள் வரத்துக்கான இது அதிகமா இருக்கு. அதனால மாடுகளை மிகவும் எப்படி சொல்றது, ரொம்ப சேரான இடத்துல, ஈரமான இடத்துல கட்டுறதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெயினான இடத்துல கட்டுங்க. மாடு சென மாடுகளை எப்பயுமே 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 6 கிலோ 7 கிலோ தீவனம் வைக்கணுங்கிறாங்க. ஆனா சென மாடுகளுக்கு 6 to 7 கிலோ தீவனங்கள் வைக்க கூடாது. அதுக்கு ஒரு 1.5 கிலோ தீவனம் 1.5 கிலோ தவிடு வச்சா சென மாட்டுக்கு போதுமானது. அது கண்ணு ஈன பிறகு தீனிகளை அதிகப்படுத்தணும். இது மடிநோய் வரத்துக்கு ஒரு காரணம். 2வது கண்ணு ஈன பிறகு பால் ஒழுக்கமா கறக்காம விட்டால் மடிநோய் வரும், அது ஒரு காரணம். 3வது காரணம், மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு மழையான இடத்துல, எப்படி சொல்றது, ஒரு ஈரமான இடம், இந்த இடம் சேரா இருக்குது, இந்த இடத்துல கட்டினீங்கன்னா மடிநோய் வரும். இந்த மாதிரி இதுகளை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பால் கறக்கிறதுக்கு முன்னதாகவும் மடி சுத்தமா கழுவணும். பால் கறந்ததுக்கு அப்புறம் அந்த பொட்டாசியம் பெர்மனன்ட் லிக்விட் தரணும்னா மடிநோய் வரதை அவாய்ட் பண்ணலாம். மடிநோய் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, காம்புல இருக்க பாலை, மடிநோய் வந்த காம்பை நல்லா டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கத்தாழை, மஞ்சள், நல்ல சுண்ணாம்பு, இது 3 நல்லா குழப்பி விட்டு தடவலாம். அது குளிர்ச்சி எடுத்து மாட்டுல இருக்க இது இதாகும். விடாம ஒரு நாளைக்கு 5 to 6 டைம் பாலை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இழுத்தோடும் போது அதுல இருக்க அந்த பால் ரெடி ஆயிரும். முடிஞ்ச ஒரு டியூப் சொறி விட்டு கூட ரெடி பண்ணலாம். ஆனா நம்ம ஆதி காலத்துல நார்மலா அந்த காலத்துல என்ன வைத்தியம் பண்ணாங்கன்னா, கத்தாழை, மஞ்சத்தூள், சுண்ணாம்பு இதை போட்டு தடவுனாங்க. அடிஷ்னலா வெத்தலை கூட ஆட் பண்ணி தடவி இருக்காங்க. இதை பண்ணா மடிநோய் வராம காக்கலாம். அடுத்த வாரத்துல கோமாரி நோய் எப்படி வருது, எதனால வருது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத வர வாரத்துல பாக்கலாம். இந்த மாடு பாத்தீங்கன்னா சிந்தி கலப்பணத்துல ரெட் சிந்தி இதுல மிக்சிங்கா இருக்குது. அதாவது சிவப்பு கலர்ல தகன்னு இருக்குது. நல்ல குவாலிட்டி. பல்லு வெறும் 4 பல்லு. தலையீத்து மாடு தான், 2ஆண்டு இதுன்னு பொய் சொல்லலாம் விரும்பல. தலையீத்து மாடு. நல்ல பால் பாத்தீங்கன்னா பட்டைய கலப்பு. இதோட ஃபேட் எஸ்என்எஃப் குறைஞ்சது ஒரு 5 எபோவ் தான் இதோட ஃபேட் விழுவும். சுழி சுத்தமான மாடு, பல்லு 4 பல்லு, நல்ல காம்பு வரிசை. இது பாத்தீங்கன்னா தலையீத்து மாடு. தாராளமா 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு கண்ணு போடுற மாடு இல்ல, இன்னும் 5 நாள் அவங்க கண்டு போட. சைஸ் பெருசாகுமா? இவ்வளவுதான் சைஸ் தாராளமா பெருசா வந்துச்சு. இப்பதான் கன்று மொத பருவத்துக்கு செனைக்கே வந்திருக்குது. தாராளமா இன்னும் பெருங்குட்டு மாடு வரும். நல்ல மேய்ச்சல் குணத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேயுதுன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி சிந்து கலப்பின மாட்டுக்கு தான் இப்படி தொப்புள் கொடி இறக்கமா இருக்கும். ஒரிஜினல் இது கிராஸ் மீட் தான் இருந்தாலும் நல்ல பாருங்க, இதுக்கும் அந்த இறக்கம் இருக்குது. நல்ல காம்பு வளம் எல்லாமே தெளிவா இருக்குது. சிவப்பு கலர் மாடுனாலே பொதுவாகவே எல்லாம் விரும்புவாங்க. பொதுவா கோயிலுக்கு இந்த மாதிரி கொடுக்குறவங்க தாராளமா இந்த மாட்டை கொடுக்கலாம். சுழி சுத்தமான மாடு. தோராயமா அப்ராக்சிமேட்டா இந்த கண்ணு கறவை வச்சாலும் ஒரு 13 லிட்டர் கறவை கொடுப்பாங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 59,000. அந்த விலையை கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்பவே நல்ல மாடு, தெளிவான மாடு. வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். ஒரு போடி டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. கண்ணு போட்டுச்சுன்னா 3வது ஈத்துங்க. வயிற்றுல இருக்க கண்ணு 3வது ஈத்து மாடு. நல்ல காட்டு வழி மேய்ச்சல், குணத்துல தங்கம். ஆல் பிளாக் பிரீட் என்னன்னு கேட்டீங்கன்னா HF ரகத்திலேயே ஆல் பிளாக் ஹோல்ஸ்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ரகம் தான் இது ஆல் பிளாக் பிரீடுன்னு. கறவை நல்லா கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. மோடி டைப், பிறவி மோடி, ஆல் பிளாக். குணத்துல குழந்தை, குணத்துக்கு பயந்தாலும் இவங்க பால் தர பாருங்க. 2 இன்ச்சு பைப்பு தோத்து போயிடும், 3 இன்ச்சு பைப்பே சொல்லலாம். நல்ல பை வைக்கும் தான், சரியான மடி செட்டு வரும். தண்ணி நல்லா இருக்கும். நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு. கறவை பாத்தீங்கன்னா தோட்டத்துல வாங்கும்போது 2 நேரம் 19 லிட்டர் கறந்துச்சுன்னாங்க. தாராளமா 20 லிட்டர் கறக்கும். அவங்க டவுன்ல வளர்த்துனவங்க இருந்தாலும் அவங்ககிட்டயே 19 லிட்டர் கறந்துக்கும் போது நம்ம கிட்ட தாராளமா 20+ தான் கறக்கும். இருந்தாலும் 20 கேரண்டி கொடுத்துடலாம். கிளைமேட்டோட ஆப்ஷன் நல்லா இருக்கும். பிறவி போடி, கொம்பு சொடு கிடையாது, பிறவி போடி. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 83,000.
இதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். கறக்கிறதுக்கு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கை கருவிக்கு நல்லா இருக்கும். வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்குலாம் பட்டை கிளப்பு மேயும் போது தெரியல வெயிலுக்கு அடாப்ட் ஆகுமா அடாப்ட் ஆகாதுன்ட்டு. மணி 12 இருக்கும். நல்லா மேய்ச்சல் இருக்குது. மாடு தெளிவான மாடு, வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. ஜெர்சி கிராஸ் டைப், ரெட் சிந்தில கிராஸ் ஆயிருக்குது. 2 நேரம் 15 லிட்டர் 101% கேரண்டி. சுழி சுத்தம், பல்லு அரைக்கடை, 2 மாடு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேயக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. குணத்துல பச்சை குழந்தை. குணத்தை காட்டுறேன். உதைக்கிற மாடு இப்படி தைரியமா போய் உட்கார முடியாது. நல்ல மாடு, குணத்துல தங்கம். மடி லூஸ் நல்லா இருக்குது. பால் தர பாருங்க. இந்த மாடு நான் கேக்குற எக்ஸாம்பிளுக்கு 15 லிட்டர் கறக்குமா கறக்காதா? கண்டிப்பா கறக்கும். 20 மடி வைக்கிறப்ப 20 லிட்டர் 22 லிட்டர்னு சொல்லி கூட போடலாம். இப்ப இருக்க மடி ஸ்டேஜ் சொல்றேன், 5 லிட்டர் கறவைக்கு கேரண்டி. 2 நேரமும் 15, 74,000 விலை. எந்த ஜில்லால எங்க கிடைக்குதோ போய் வாங்கிட்டு வாங்க. பிக்சட் ரேட் 74,000 அடிச்சு சொல்றேன். ரெட் சிந்தி மாடு இவ்வளவு பைக்கால, இவ்வளவு காம்பு கட்டுல, இவ்வளவு தெளிவான மாடு, பல்லார கடையில, சொல்லி சுத்தத்துல 5 லிட்டர் கறவை. உண்மையான கறவை. இது ஏமாத்துமா உண்மையான நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டியது இல்ல. வேணுங்கிறோம் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். எங்கேயும் கிடைக்காது. குணத்துக்கு தங்கம். குணத்துக்கு தங்கம், பயப்படவே தேவையில்ல எந்த விஷயத்துக்கும். பாத்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் ஒரு 10 கறவைக்கு பஞ்சமே இருக்க மாட்டாங்க மேடம். நல்லா கறப்பாங்க. நல்ல சரியான கலர் பேட்ச், நல்ல தெளிவான மாடு, முகலட்சணம். காம்பு பாருங்க எந்த அளவுக்கு கருங்காம்பு அமைஞ்சிருக்காங்க. நல்ல பால் தர, எந்த குறையும் இந்த மாட்டுல சொல்ல முடியாதுங்க. இன்னும் கண்ணு போறதுக்கு குறைஞ்சது ஒரு 20 நாள் வரைக்குமே டைம் பிடிப்பாங்க. மாடு மடி எடுத்தா வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி எடுக்கும். சரியான மடி லூஸ்ல இருக்குது. இங்க பாருங்க, அப்படியே ஒரு தெய்வீக முகலட்சணத்துல இருக்குது. 20 லிட்டர் கேரண்டிங்க. சும்மா 25 30 இந்த வேலை இருக்கக்கூடாது. 20 லிட்டர் கேரண்டி. குணத்தை காட்டுறேன். அதெல்லாம் குணத்துக்கு தங்கங்க. இதோட ரேட்டு 85,000. எங்க வேணாலும் சந்தையில் அலைங்க, நான் கொடுக்குற ரேட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் இதுதான். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல் தாலுகா குப்பநத்தம் கிராமம். வியாபாரி யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. அங்க வீட்டுல ஒரு மாடு இருக்கு, இது 2வது மாடு. இப்பதான் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு பிடிச்சிட்டு போறோம் ஐயா. யூடியூப் மூலமா அதை பார்த்து பிளான் பண்ணி நாங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு, அமைஞ்சிச்சு. எங்க பட்ஜெட்டுக்குள்ள அடங்கிச்சு. சரி, உங்க ஏரியா எப்படி வெயில் உண்டா? வெயில் இதே வெயில் தான், நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு ஒத்து வரும். நல்ல வெயில். நல்ல வெயில் தான். கறவை 15 ஒன்னு கூட ஏத்தி கொடுக்கலான்னு இருக்காங்க. 15 கேரண்டி. 15 கேரண்டி ஐயா. செவல கலர் தான் நம்ம மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கெல்லாம் தாங்கும். அந்த கிளைமேட்டுக்கு கருப்புள்ள ஹெச்எஃப் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது ஐயா. தாங்க மாட்டுக்கு, தாங்காது, மூச்சு வாங்கும். சரி, எந்த சந்தைக்கெல்லாம் போனீங்க? சந்தைலாம் பார்த்துருப்பீங்களா? சந்தைலாம் எப்படி இருந்து? நாங்க சிங்காரப்பேட்டை எல்லாம் சந்தை பார்த்தோம், அது ஒன்றும் செட் ஆகல. நேரா இங்க யூடியூப் மூலமா நேரா இங்க வந்துட்டோம். யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இவரு சொன்னாங்க, ஒருத்தர் இங்க போனா மாடு நல்லா அமைது, நல்லா இருக்கு, 2 புடிச்சுன்னு வந்துருக்குறான்னு சொன்னாங்க. அதை வச்சு நாங்களும் வந்துட்டோம். சரி போய் பார்க்கலான்ட்டு வந்தோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது மாடு, விலையும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு பேசி. சரி, இவ்வளவு மாடு இருக்குல்ல, இந்த மாடோட ஸ்பெஷல் சொல்லுங்க. நமக்கு பிடிச்ச மாடு இது. நல்லா இருக்குது மாடு. ஜெர்சி. குணத்துக்குலாம் எப்படி இருந்து? குணத்துக்கு நல்ல குணம். குணம் பிரச்சனை இல்லை. குணம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய குணம் தான் இது சொல்றேன். ஆமா ஆமா, மாட்டு குணம் தான். சுயி சுத்தமா இருக்குது. சுழி எதுல இருக்கணும் ஆக்சுவலா? சுழி தாய் சுயி இது வரணும், நெத்தி சுயி ஒண்ணு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மத்தவங்களும் இவர்கிட்ட மாடு வாங்கலாமா? எப்படி இருக்கு? மத்தவங்க நாங்களே வருவோம். இதை போய் போய் பார்த்துட்டு இப்ப கண்ணு போறதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த மாசமா கூட இன்னொரு வாட்டி வருவோம். நாங்களே இன்னொரு மாடு வாங்கலாம். நல்ல கைராசியான வியாபாரி, எல்லாரும் நம்பி வாங்கலாம். கேரண்டியான மாடுங்க. 15 லிட்டரு கேரண்டி கொடுத்துக்கிற சொல்லியிருக்காரு. கறக்கும் கூட ஒண்ணு வரலாம், நீங்க பாக்குறத பொறுத்து இருக்காரு. காம்புலாம் பாத்தீங்களா? காம்பு நல்லா இருக்குது. ஜெர்சியில நல்ல கிராஸ் டைப்பான மாடு, நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது. நல்ல குவாலிட்டிலையும் சரி, குணத்திலயும் சரி, கலர் பேட்ச்லயும் சரி, நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. பை செட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கண்டு போறது குறைஞ்சது ஒரு 15 நாள் டைம் ஆகும். மெயினா இந்த மாட்டுல ஒரு விஷயத்த சொல்லணும்னா, மாடு வந்து பாத்தீங்கன்னா நைஸ் தோல் மடி. நைஸ் தோல் மடினா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடு வந்து பாத்தீங்கன்னா இலகன மடி இருக்க மாடு என்னைக்குமே நல்ல பால் கறக்கும். அப்படியே காம்போரிசி பாருங்க, அப்படியே குணத்துல தங்க சிலைக்கு ஈடான மாடு பாருங்க. கயிறுட்டாச்சு. நல்ல குணமனம், நல்ல பால் தர, கடை முளப்பு 2 நீத்து, தெளிவான மாடு. நல்ல பெருங்கூட்டு வகையான ஜெர்சி சேர்ந்த மாடு. எலும்பு கணத்துலயும் சரி, பேக் வெயிட்லயும் இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். 10 பேர் விரும்பக்கூடிய மாடு. ஒரு வீட்டுல கட்டினாலும் அழகா ஒரு சாமி மாதிரி இருக்கும். மாடு கறவைக்கு நம்ம 16 லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல காட்டு வலி மேய்ச்சல் இந்த மாடு, வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 83,000. அதையும் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல வால் தோரணை ஆகட்டும், தலைஜாடையாகட்டும், கொம்பு ஜாடையாகட்டும், முக அமைப்பாகட்டும், இந்த மாட்டுல குறைங்கிறது கிடையாது. சுழி சுத்தத்துல அமைப்புல மகாலட்சுமி மாதிரி இருக்கு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா. உங்க ஏரியால நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா? அங்கோடி ஆத்தூர் பக்கத்துல அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அங்க வாங்கி மாடு 2 வாங்கி இறந்து போச்சு வியாபாரிங்கிட்ட. அதனால அங்க வாங்கல. 2 மாடு வாங்கி 2மே இதாயிடுச்சு. ஒரு ராசி ஒத்துக்கிடலை. அதுக்குதான் இங்க வந்தேன். சரி, பிடிக்குள்ள பாத்துட்டு இவர்கிட்ட போய் வாங்கலான்ட்டு. எவ்வளவு நாளா மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க?
நான் ஒரு 15-20 வருஷமா மாடு வச்சிருந்தேன். இப்போ 2 வருஷமா எங்க பையன் அந்த மாடு ரெண்டும் ஒரு 1,50,000 ரூபாய் போட்டு வாங்கி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் இப்ப நான் நகை வச்சுட்டு கடன் வாங்கியத்தான் அவனு இவர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறேன். குணம் நல்லா இருக்குது, மாடும் நல்லா இருக்குது. ஆனா இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வச்சிருந்தேன். நான் ஒரு 10 வருஷமா இது மாதிரி மாடு வச்சிருந்தேன். ஏன் கொடுத்தீங்க? அந்த மாடை வச்சிருக்கலாம்ல. அந்த மாடு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஃபீஸ் கட்ட முடியல. அதுக்காக கொடுத்துட்டீங்களோ? அதுக்கோசரம் கொடுத்துட்டேன். அது போனதுல இருந்து எனக்கு ராசி ஒத்து வரல. இல்ல, மாடு செட் ஆன மாடுகளை கொடுக்கவே கூடாது. ஆமா, அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதனால அந்த மாட்டை கொடுத்ததுல இருந்து எனக்கு ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் போன மாதிரி ஆகி போயிருச்சு. அதுல இருந்து மாடே நேரல. அதுக்குதான் அதே மாதிரி இருக்குதுன்னுட்டு இது வாங்கினேன். பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இதுல 15 சொல்லியிருக்கிறாரு, கேரண்டி கொடுத்துருக்காரு. இல்ல மேய்ச்சல் நம்மளுக்கு காடு இருக்குது, வீடு காட்டிலே தான். இப்படிதான் இருக்குது, காட்டிலே தான். இது காட்டுல சோளம், சீம்புல் எல்லாமே இருக்குது. தொழில் தான் இது பண்ணனா, இது பராமரிப்பு பண்ணா தொழில் தான். அப்போ நான் செங்கல்ல எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு மாட்டியும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ சிரமப்பட்டான். அப்ப செங்கல்ல எடுத்துக்கிட்டே 2 மாடு பார்த்துக்குவேன். பிள்ளைகள்லாம் படிக்க வச்சிட்டீங்களா ஓரளவுக்கு? பொண்ணு வேலையில் இருக்கிறா. சூப்பர். பையனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறான். குணத்துக்கு நல்லா இருக்குது, குழந்தைங்களாட்டம். நான் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தேன். அந்த மாடு மூஞ்சி திருப்பிச்சு, இந்த மாடு மூஞ்சி திருப்பி காட்டுது போட்டோ எடுக்கிறதுக்கு. சரி, இவர் கைராசியும் பரவாயில்லன்னு சொல்றாங்க, யூடியூப்ல போடுறாங்க, இவர்கிட்ட தான் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு. கைராசி நல்ல கைராசி தான். ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. 2 நேரம் 5 லிட்டர் கரைஞ்சி சொன்னாங்க. நம்ம அவ்வளவு சொல்ல வேணாம், 2 நேரம் 13 கேரண்டி கொடுத்துடலாம். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும். நல்ல பைக்காலு எல்லா வால் தோரணம் எல்லாமே நல்லா இருக்குது. ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு. எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். நல்ல மடி செட்டு. மாட்டுக்கும் மடிக்கு சம்மதில்ல. குணத்துல தங்கம் தான் பாருங்க. எதுவுமே பண்ண தேவையில்ல. நல்ல மடி செட்டு தான். இன்னும் மடி ஃபுல்லா எடுத்து கண்ணு போடும். அண்ணாச்சி 15 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க தோட்டத்துல. நான் 5 சொல்லல, 13 கேரண்டி தரேன். விலை பாத்தீங்கன்னா 56,000. மீடியம் சைஸ் நல்ல குவாலிட்டியான மாடு. இந்த சின்ன சைஸ்ல எதிர்பார்க்கறவங்க தாராளமா மாடு சூஸ் பண்ணலாம். 57,000 விற்பனை விலை. இந்த மாடு பாத்தீங்கன்னா HFல சிந்தி கலப்பின மாடு. நல்ல ஃபேட்டஸ்னஃப் இந்த மாட்டுல எதிர்பார்க்கலாம். நல்லா கறக்கக்கூடிய மாடு. 2 நேரம் 10 கண்ணை மூடிட்டு கறப்பாங்க. சுழி சுத்தம், பல்லு அரைக்கடை, 2ஆம் மாடு. சரியான மடி செட்டு, கருங்காம்புல அமைஞ்சு காம்புழுது இருக்குது. இது தாராளமா பண்ணக்காரங்களும் சூஸ் பண்ணலாம், தோட்டத்துக்காரங்களும் சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு மாடு நல்ல உடம்பு, நல்ல மேனி, அப்படியே இரும்பு மாதிரி இருக்குது மாடு. மாடு பாத்தீங்கன்னா நல்ல வால் இறக்கம் எல்லாமே தெளிவா இருக்குது. இந்த மாடு பாத்தீங்கன்னா 10 பேர் விரும்பக்கூடிய மாடு. 10 பேர் மாடு வாங்க வந்தாலும் அந்த 10 பேர் இந்த மாட்டை கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தோரணையான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 91,000. குணத்துக்கு தங்கம். ரவாசி அதிகம் பாருங்க. இடைவெளி பாருங்க. அடிக்கு ஒரு பைப் தர பால் பாருங்க. நிறம் போட்டோம் 2 இன்ச்சு பைப் தேட்டோம். இப்படி வளைஞ்சு சுருண்டு 3 இடத்துல பால் நிறம் போகுது பாருங்க. குணத்தை காட்டுறீங்க பாருங்க. கைத்த பாருங்க. கைத்து விட்டாச்சா? மேல போட்டச்சிங்க பாருங்க. எந்த அளவுக்கு பை லூஸ். எப்படி வேணாலும் கை வச்சுக்கலாம் பாருங்க. அமைதி தங்கமானது. கை வச்சுட்டா மாடு சிலையா மாறிடும். ஒரு பொம்பளையால் வாங்கி அப்படியே தாராளமா ஒரு பொம்பளையால் வாங்கி மெயின்டைன் பண்ணலாம். நல்ல குணமுனம். காம்பு அப்படியே கறக்கிறதுக்கு பைப்பாட்டு இருக்கும். செவல வெள்ளையில ஒரு ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு. எல்லா ஒரு கிளைமேட் அடாப்ஷனும் தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. மடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. சூப்பரான மடி செட்ல, நல்ல காம்பு இடைவெளியில, நல்ல கலர் பேட்ச்ல, நல்ல பெரிய சைஸ், பாக்குறதுக்கு நல்ல முக லட்சணத்துல. மாடு சைஸ்லயும் ஓவர் சைஸ்ல இருக்குதுங்க. அதாவது மாடு பாத்தீங்கன்னா அழுத்தமான மாடா இருந்தாலும் உடம்பு தோரணையில பெருமாடு. நல்ல மேயக்கூடிய கெப்பாசிட்டி. காட்டொலி மேய்ச்சல். மழை தான் பெய்யுது, இருந்தாலும் அது மேயறதுக்கு தான் அந்த மாடு போகுது. இந்த மாதிரி மேயற மாடு என்னைக்குமே யாரையும் ஏமாத்தாதுங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும், பல்லு அரைக்கடை, 2ஆம் இதோட கறவன் பாத்தீங்கன்னா ஒரு 17 to 18 சாதாரணமா கறப்பாங்க. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கு, குணத்தில் நல்லா இருக்கு, சுழி சுத்தமா இருக்குது. இதுக்கு நம்ம கேட்கற ரேட் 84,000. 17-18 சாதாரணமா கறக்கும். கலர் பேட்ச். இது வேற ஒருத்தர் இருந்தா சிவாஜி HFன்னு சொல்லி 1 லட்சத்துக்கு கூட விற்பாங்க. நம்மகிட்ட அதுல ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு ஒரு 17-18. கிளைமேட் அடாப்ஷன் பத்தி பயந்துக்கவே தேவையில்ல. பாருங்க, மழை பெய்யுது, பேஞ்சிட்டு இருக்குது. வெயில கட்டினாலும் இலை போகாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா வெயில் இருக்க இடத்துக்கும் செட் ஆகும். இந்த மாடு தெளிவான மாடு, செவல வெள்ளையில நல்ல அளவான மாடு, 15 லிட்டர் கெப்பாசிட்டி, 2ஆம் மாடு, பல்லு 6 பல்லு, சுழி சுத்தமான மாடு, குணமனத்துக்கு எந்த தொந்தரவு இல்ல, கறவைக்கு தொந்தரவு இல்ல, கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நல்லா இருக்குது. பாருங்க மடிச்சிட்டு பாருங்க. நல்ல 2 கலரு. 10 பேர் ஆசைப்படக்கூடிய முகஜாடியில நல்ல கொம்பு டைப் வாட்டம் பாருங்க. ஜெர்சி கிராஸ் தாங்க. 15 லிட்டர் தான் 2 நேரமும் கறக்கும். காம்பு நல்ல ஊசி காம்பு. லேடிஸ் எல்லாம் நல்லா பீசறதுக்கு பிடிக்க நல்லா இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 75,000 சொல்றேன். என்னடா 75,000? மாடு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில 2 கலர் மேனில தெளிவா இருக்கு, சுழி சுத்தமா இருக்குது, முகலட்சணம் நல்லா இருக்கு, மாட்டுல குறைபாடுங்கிறது எதுவும் இல்ல, பல்லு 6 பல்லு இளமாடா இருக்குது, 5 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்குது. அதுக்காக இந்த ரேட்டுங்க. 5 லிட்டர் கறக்கிற மாடு 50,000 கிடைக்கும், 60,000 கிடைக்கும், 70,000 கிடைக்கும், 80,000 கிடைக்கும், 1 லட்சத்துக்கு கூட கிடைக்கும். மாட்டோட தோரணையை பொறுத்த ரேட்டு.
HFல டாப் குவாலிட்டியான மாடு. டாப் குவாலிட்டினா என்ன பண்ணா மாடு உடம்பளவுலயும் சரி கறவையிலயும் சரி இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது யாராலையும். இரும்பு மாதிரி மாடு வந்து உயரத்துல ஒரு 6 அடி உயரம் இருக்கும். தண்ணி திணிக்கு பிரம்மாண்டமான மாடு, குணத்துல தங்கமான மாடு, சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, போன கண்ணுக்கு காலையில 14 லிட்டர், சாயங்காலம் 13 லிட்டர், 27 லிட்டர் உண்மையாலுமே கறந்த மாடு. இப்ப கண்ணு வயிற்றுல இருக்கிறது 2ஆம் நீத்து மாடு. இன்னும் டெலிவரிக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 20 நாள் இருக்குது. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. மாட்டை வந்து பக்கத்துல நின்னா ஒரு மாடு ஒரு 5 அடி ஆள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்னாங்கன்னா பின்னாடி மறைச்சுக்கும் மாடு. அந்த அளவுக்கு பெரும் மாடு, தண்ணி திணிக்கு சூப்பரான மாடு, சுழி சுத்தம். பாருங்க பால் தார பாருங்க, இப்பதான் 2வது கண்ணு. தலைச்ச கண்ணுக்கு எப்பயுமே பால் தர வராது, இப்பதான் பால் தர வரும். இங்க வாங்க தானே, நல்ல காம்பு வரிசை எல்லாமே சூப்பரா இருக்குங்க பாருங்க. நல்லா ரோஸ் காம்பு, கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். மிஷின் போறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க பை லூஸ் பாருங்க. சும்மா ஒன்று மடி எடுத்துச்சுனால இந்த மாட்டுலாம் வெளியே கட்ட முடியாது. கூட பிறந்தவங்களா இருந்தா கூட சூனியம் வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாடு பாருங்க. மடி பாருங்க, முன்னாடி காமிக்கும், மூஞ்சி காமிச்சிங்கன்னா பின்னாடி தெரியாது, பின்னாடி காமிச்சிங்கன்னா முன்னாடி தெரியாது. அந்த அளவுக்கு மாடு பெருசு. வீடியோல சின்னதா பெருசா தெரியுதுன்னு எனக்கு உண்மையால தெரியல. 6 அடினா மாடு 6 அடி வரும். இங்க பாருங்க, இங்க வந்து கேமரா காமிச்சீங்கன்னா பின்னாடி தெரியாது, பின்னாடி கேமரா காமிச்சீங்கன்னா முன்னாடி தெரியாது. அந்த அளவுக்கு மாடு ஷோ குவாலிட்டியான மாடு. பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்துல இருக்குன்ட்டு. நல்ல கலர் பேட்ச் மாடு, வந்து தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு சூப்பரான மாடு. எதோட மிக்ஸ் ஆயிருக்கானே இது வந்து நாட்டு கிராஸோட மிக்சிங் ஆயிருக்குது. அதனால கொஞ்சம் கிளைமேட் அடாப்ஷன் இந்த மாட்டுல கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் பராமரிப்பு ப்ராப்பரா இருக்கவங்க, பராமரிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அவங்க மட்டும் இந்த மாட்டை சூஸ் பண்ணுங்க. எல்லாரும் சூஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். 30 லிட்டர் கன்ஃபார்ம் கறக்கும், தண்ணி திணி நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை எந்த இடத்துக்கு எங்க வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. 1,30,000 கொடுத்துடலாம். இந்த மாடு வந்து கம்பீரமா இருக்க, கம்பீரமான மாடு. ஃபர்ஸ்ட் இதோட உயரத்தை பாத்துருவோம். இங்க பாருங்க, உங்க உயரமா? இதோட உயரத்தை பாத்துருங்க. ரெட் சிந்தி மாடு. சும்மா நாளா எதுவுமே பண்ணலைங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா உயரம். ஹைட் சரியான ஹைட்டுன்னு. ஆமா, அப்படியே போட்டோ கூட எடுத்துக்கோங்க. உயரத்துக்கு பேர் போன மாடு, நல்ல பெருங்குட்டு வகையரை சேர்ந்த மாடு, சுழி சுத்தமான மாடு, ஜம்முன்னு இருக்குது மாடு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒன்னே ஒரு மாடு வாங்கினாலும் சும்மா ராஜ கம்பீரத்துல மாடு வாங்கணும்னு அந்த மாதிரி மாடு. அப்படி ரெட் சிந்தில ஹெவி சைஸ்ல ரெட்ட முதுகுல சுழி சுத்தத்துல அப்படி பக்காவான குவாலிட்டியில குணமனத்துல பாருங்க. குணத்துக்கு பாருங்க, குணத்துக்கு தங்கம். பால் தர பாருங்க, அப்படியே பாருங்க எப்படி சுருண்டு போய் கிடக்குது பாத்தீங்களா. மடி லூஸ் கட்டா மிரண்டு போயிருக்கீங்க பாருங்க. மடி லூஸ் மட்டும் பாருங்க. ஆமா இங்க பாருங்க மடி லூஸ் பாருங்க. இதெல்லாம் மடியே இல்லைங்க, இதுக்கு மேல மடியை வைக்க போகுது. 20 லிட்டர் 101% கேரண்டி இந்த மாட்டுக்கலாம். தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு, 2ஆம் நீத்து மாடு, பல்லு 6 பல்லுக்கு இருக்குது. தெளிவான மாடு, 2 நேரமும் 20 லிட்டர் கறவை வரும். ரெட் சிந்தியில கிராஸ், ஹெவி சைஸ். வீடியோல பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேர்ல பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து விரும்பக்கூடிய மாடா தான் இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 91,000 மட்டும் கேட்கிறோம். அதே முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா 91,000 81,000 சொல்றானே அப்படின்ட்டு. வீடியோல நான் ரேட்டு சொல்றேன்னா நான் பயந்துதான் சொல்லுவேன். ஏன்னா 10 பேர் ரேட்டுக்கு பாப்பாங்க. என்னடா இந்த ரேட் போட்டிருக்கான், இவ்வளவு ரேட்டா அவ்வளவு ரேட்டான்னு. நான் மாடு வித்தவங்களும் பாப்பாங்க, நான் ரேட்டு போடும் போது அவங்க சந்தைக்காரங்களும் பாப்பாங்க. அப்ப என் ரேட்டு நான் கரெக்டா சொன்னா மட்டும்தான் 4 பேர் எனக்கு வந்து எதிர்க்க மாட்டாங்க. சப்போஸ் நான் வந்து ரேட்டு வந்து ஓவர் ரிச்சா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் நிலவரம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் விலையை சொல்றேன். சந்தைக்கு போனவங்க இருப்பீங்க, சந்தையில மாடு வாங்கினவங்க இருப்பாங்க. என்னைக்குமே இன்னை வரைக்கும் சந்தையில கூட சொல்லுவாங்க, இவர் என்னைக்கு ரேட்டு கரெக்டா சொல்லக்கூடிய ஆளுன்னு தான் எனக்கு இன்னை வரைக்கும் பேர் இருக்குது. சில பேர் சொல்லுவீங்க ரேட் அதிகம்ட்டு, அவங்களுக்கு தெரியாது. மார்க்கெட் ஃபீல்ட்ல இறங்கினாதான் என்ன ரேட்டுங்கிறது தெரிய வரும். மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, 3ஆம் நீத்து மாடு. இதுல இருக்க கண்ணு 3ஆம் நீத்து கண்ணு. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிறமாச சென மாடு, நல்ல அழகான முகலட்சணம், கிராஸ் டைப் மாடு, குணத்துல தங்கம், சுழி சுத்தம், தண்ணி திணிக்கு எந்த குறையும் இல்லாத மாடு. மாடு வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் கறவை வந்துச்சு சொன்னாங்க. இந்த கண்ணுக்கு நம்ம ஒரு 13 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். மாடு வந்து நல்ல தெளிவான மாடு, நைஸ் தோல் மாடு, சுழி சுத்தமான மாடு. முகலட்சணத்தை பாருங்க எந்த அளவுக்கு நல்ல முகலட்சணத்துல இருக்கு பாருங்க. ஒரு 13 லிட்டர் கறவைக்கு பஞ்சம் இருக்காது. சின்ன கறவைக்கு தேவைப்படுறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விற்பனை விலை 13 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து இதோட விற்பனை விலை 56 ரூபா சொல்றோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல தெளிவான மாடு, ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, அளவான மாடு. எனக்கு அளவா இருந்தா போதும்பா, பெருசுலாம் நம்ம வாங்கி பயமா இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி மாடுகளை தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். செம்பூத்துல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2ஆம் நீத்து மாடு. கறவை வந்து பாத்தீங்கன்னா 2 நேரமும் ஒரு 17-18க்கு பஞ்சமே இருக்காது. குணத்துக்கு பஞ்சல்ல, சுழி சுத்தம், மாடு தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும். மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நீரோட்டத்துல பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு. பால் தர பாருங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பால் தர, வால் இறக்கும், ரெட்டை முதுகு மாடு, பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு. ஜெர்சி கிராஸ் டைப், செம்புத்துக்காரிங்க கலரு, பேட்டர்சன் ஆஃப் பட்டை கலப்பு, கிராஸ் டைப் மாடுனால வெயிலுக்கு அருமையா இருக்கும்.
மெயினா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17-18 லிட்டர் சாதாரணமா பால் கறப்பாங்க. இன்னும் கண்டு போட 5 நாள் டைம் இருக்குது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 81,000 ரூபாய் கேட்கிறோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். இந்த மாட்டோட முகலட்சணம் பாருங்க, ஒரு மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்குது. காலையில எந்திரிச்சு நம்மளுக்கு இந்த மாட்டு முகத்துல முழிச்சோம்னா நம்மள பிடிச்ச தத்திரையும் விட்டு போயிடும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பால் கறக்கலாம் அடுத்த விஷயம். இந்த மாட்டு மூஞ்சில முடிச்சாலும் நம்மளுக்கு பிடிச்ச தத்திரம் விட்டு போயிடும். மாட்டோட மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு மடி செட்டுன்னு. இன்னும் 5 நாள் டைம் இருக்குது. அப்படியே அகண்ட சாக்கு பை மாதிரி தான் மடி வைக்கும். குணத்துல தங்கம், 2 நேரமும் 10 பால் கறக்கும். ஒரு 18க்கு பஞ்சம் வராம கறக்கும். சுழி சுத்தம், பல்லு அரைக்கடை, 2 நீத்து மாடு. காம்பு வந்து நல்ல பட்டன் காம்பு, கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கை கரைக்கும் நல்லா இருக்கும். குணத்தை பாருங்க, மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது. தெளிவான மாடு, அருமையான மாடு, குணத்துல நல்ல குணம். இந்த மாட்டுக்கு நான் கேட்கறேன் ரேட்டு 84,000 கேட்கறேன். நீங்க வேற இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. சில பேர் கமெண்ட் பண்றாங்க, ஐயோ அரியானா ரேட்டு சொல்றாரு, ஆனா ரேட் அதிகமா சொல்றாரு அப்படின்னு. ரேட்டு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். இத்தனை ரேட்டு நான் சொல்றேன், வேற ஒருத்தர் தமிழ்நாட்டுல ரேட்டு போட சொல்லுங்க பார்க்கலாம். ரேட்டு சொல்றது கெப்பாசிட்டி வேணுங்க. இதான் ரேட்டு நான் சொல்லி போடுறேன். சில பேர் மாட்டு சோட்டு மடியை காமிச்சு உங்களை வர வச்சு 80,000 மட்டும் 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 லட்ச ரூபாய் மட்டும் 1.5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. நான் இதான் ரேட்டு சொல்லி விற்கிறேன். மக்கள் நம்புங்க, தெளிவா இருக்கும். நம்ம இடத்துல கேரண்டியோட பொருள் இருக்கும். வெயிலுக்கு கிளைமேட் அடாப்ஷன் எல்லாமே பக்காவா இருக்கும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் பயந்துக்குன்னு அவசியம் இல்லை. தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு, பர்ஃபெக்டான மாடு.